வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12/10/2025 ஆல்பம் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கு. யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், சம்பிரதியினுடைய குழுக்கள் தான் இருக்குது. இந்த சம்பிரதியில் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கன்னா ஒரு சில நபர்கள் நம்ம நேற்று கொடுத்தது ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆயிருந்தது. நேற்று வந்து 7ஆம் நம்பர் வந்து பட்டை கிளப்பியிருந்தோம். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் வந்தே தீருன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். 2 நம்பருமே நமக்கு எக்ஸாக்ட் மேட்சிங். நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர் வரைக்கும், ஏன்னா மெயினாக வந்து காரோனியாவை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் நம்ம ட்ரா நம்பர் என்னவோ அது மெயினாக ஆடுவாங்கங்கிறது நம்ம நேற்றே வந்து மூச்சுக்கு 300 வாட்டி அதான் சொல்கிறோம். என்ன ட்ரா நம்பர் இருக்கோ அதை நீங்கள் மேட்ச் பண்ணிங்கனாலே போதும், சூப்பராக ஆடுவாங்க நம்ம சொன்னோம். அதே மாதிரியே நம்ம நேற்று என்ன ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா, நேற்று 700 ட்ரா நம்பர் நேற்று என்னென்னா வந்து 726 தான் ட்ரா நம்பரு. அந்த மாதிரி ட்ரா நம்பர் அப்படியே நமக்கு என்ன பண்ணாங்க, 7, 6 அப்படிங்கிற 2 நம்பரையும் அப்படியே நம்ம கொண்டு வந்து வச்சு விட்டாங்க. அது மாதிரி தான் நமக்கு ஆடுவாங்க. மற்ற கம்பெனி எப்படி ஆடுறாங்களோ இல்லையோ, ஆனால் காரோனியாவை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே பெருசாக இது மாதிரி தான் ஆடுவாங்க. சரிங்களா, நீங்கள் வேணால் தொடர்ச்சியாக ட்ரா நம்பரையும் ரிசல்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள், நமக்கு தான் மேட்ச் ஆகும். சரிங்களா, நீங்கள் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக, ஏன்னா நம்மகிட்ட சார்ட் இருக்கிறதுனால நம்ம அதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி சார்ட் நம்ம டக்குன்னு நம்ம டெய்லி ஒவ்வொரு மாதமும் சார்ட்டு நம்ம வச்சுருக்குறோம். இந்த சார்ட்டை வச்சு நம்ம இந்த மாதிரி ஆடுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்ம வந்து ஆர்என்டி பண்ணாமல் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஆர்என்டி பண்ணதுனால தான் நமக்கு நிறைய விஷயங்கள் இங்கே தெரிய வருது. இந்த மாதிரி ஆடுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சரியா, அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சின்ன மெத்தட்ஸ் ஃபாலோ வச்சுக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு கை கொடுக்கும் கண்டிப்பாக. சரிங்களா, அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சமிருதி எஸ்எம்முடைய குழுக்கள் இருக்குது. என்னம்மா நம்பர்கள் நாளைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்தாங்க, 843 ட்ரையல் நம்பர். அதே மாதிரி 767 ட்ரா நம்பர், ரிசல்ட்டு. அதே மாதிரி 24 ட்ரா நம்பரு. போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 170. அது போக நமக்கு எஸ்எம் உடைய 24வது ட்ரா. சரிங்களா, ஓவரால் நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்க்குறோம். உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள். நானும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொண்டு வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரும். அதே சேம் டைம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நமக்கு இந்த ட்ரா மேட்ச் ஆகணும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இதில் ஏதாவது பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுமா அப்படின்னு. எனக்கு பெண்டிங் நம்பரும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது, பட் வச்ச நம்பரே வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள். என்னங்க திரும்ப வச்ச நம்பரே வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வச்ச நம்பர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சேம் டைம் இது மாதிரி கொண்டு வரோம். சரிங்களா, உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இதில் என்ன நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு 2-7ங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்சாக இருக்கும், நிறையவே வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி 2-7ங்கிற நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கும் ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே மேட்சாக இருக்குது. 2 நம்பருமே கூட நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகலாம். 7ஆம் நம்பர் வரலாம், இல்லை 2ஆம் நம்பர் வரலாம். அந்த கணக்கில் தான் நானும் கொண்டு வரேன். யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க. அதே மாதிரி கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்ட் பி படிச்சிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் பெண்டிங் நம்பராகவே நமக்கு மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு 6 நாளாக இருக்குது, பி போர்டில் 7 நாளாக இருக்குது, சி போர்டில் வந்து 26 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு 1, பி போர்டில் 1, சி போர்டில் வந்து நமக்கு 9 நாளாக பெண்டிங்கு. அடுத்து வந்து பி போர்டை பொறுத்த 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 36, பி போர்டில் வந்து நமக்கு 4, சி போர்டில் வந்து நமக்கு வந்து 3. சரிங்களா, அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 17, சி போர்டில் வந்து நமக்கு 3. அடுத்து நமக்கு 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 38, பி போர்டில் வந்து நமக்கு 21, சி போர்டில் நமக்கு 2. அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 12, சி போர்டில் 18. அடுத்து நமக்கு 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 17, பி போர்டில் வந்து நமக்கு 2, சி போர்டில் 2. இதுவும் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு இல்லையா. இன்றைக்கி ஏ போர்ட்லேயும் 7ஆம் நம்பர் வந்துச்சு, சி போர்ட்லேயும் நமக்கு 7 நம்பர் வந்துச்சு. 2 நாள் மட்டும்தான் பி போர்டில் நிற்கிது. அதே மாதிரி 6ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 6ஆம் நம்பரும் நமக்கு அப்படி தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு பி போர்டில் ஒரு 12 நாளாக இருந்துச்சு. அதுவும் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு. நமக்கு இன்றைக்கி வந்துருச்சுன்னா 7, 6, 7 தான் நமக்கு இன்றைக்கி வந்துச்சு இல்லையா. அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 14, பி போர்டில் 24, சி போர்டில் 1. அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 9, பி போர்டில் 4, சி போர்டில் 14. 8ஆம் நம்பரை 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் வந்து 18, பி போர்டில் 13, சி போர்டில் 6. இவ்வளோ தான் மேட்ச் ஆகுது. இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க. எனக்கு வந்து இதில் வந்து ஏ போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், ஆல் போர்டில் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 0க்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 8ஆம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி
4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 9 நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்கள் கணக்கில் எதுவும் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன எனக்கு வந்து இந்த 7-2 2ஆம் நம்பர் வந்தாலும் இதுக்குள்ளே நமக்கு அதிகமான மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தால் 7 அல்லது 2 இது 2 நம்பர் தான் எனக்கு திரும்ப டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பராக இருக்க தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப 2ஆம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது என்னோட கணக்காக இருக்குது. இருக்கான்றதையும் பாருங்கள். என்னங்க திரும்ப 2ஆம் நம்பர் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 2ஆம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு வந்து 2ஆம் நம்பர் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக வருது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே 2ஆம் நம்பர் போட்டுடலாம், இங்கே 7ஆம் நம்பர் போட்டுடலாம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. சரியா? இந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால 2ஆம் நம்பரை சேர்த்துக்கிறேன். சரியா? அப்போ நம்ம என்ன நினைக்கிறேன், 2, 5, 2, 3, 4 இந்த மாதிரியே நமக்கு செட்டாக இருக்கும். நிறைய சான்ஸ் இருக்குது. யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 573, 734, 437, 735, 543, 543, 357, 475, 357, 475, 437, 347, 354. சரிங்களா? பட் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கூட ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி நம்பர்கள் ஏதாவது கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 57, 73, 74, 37, 54, 43, 75, 47, 37, 35, 45, 54, 34, 35, 37, 34. சரிங்களா? இது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. பட் இதில் ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். இதில் 2 நம்பர் மேட்சிங் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் இதில் வந்து 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் பெண்டிங், அது கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங், 8ஆம் நம்பரும் நமக்கு இங்கே 2 போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது. 2 போர்டு பெண்டிங் அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி 0 2 போர்டு பெண்டிங், 4 சேர்த்தா தான் வந்து உங்களுக்கு 9ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்கில் வரும். சரிங்களா? ஆல்மோஸ்ட் நமக்கு இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு அடித்த நம்பர் என்ன, அதே போல் நமக்கு அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வேத ஜோதிடத்துலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து நம்மளே நம்ம கைப்பட வந்து கணிக்கிறோம். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கணிக்கிறோம். என்ன காரணம்னா இப்போ வந்து சும்மா வெறும் ராசி பலன் வந்து மற்றவங்க வந்து மீடியாவில் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. மீடியாவில் வந்து சும்மா என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் கணிக்க மாட்டாங்க. அவங்க வந்து சும்மா 2 லைனில் நம்ம கணிச்சிட்டு ஒவ்வொரு 12 ராசிக்குமே ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஓட்டிடணும் அப்படிங்கிற கணக்கில் தான் கொடுப்பாங்க. ஆனால் நாம் அப்படி கிடையாது. நம்முடைய சப்ஸ்கிரைபருக்காக நம்ம கணிக்கிறதுனால கட்டாயமாக நம்ம வந்து அது ஒரு 15 நிமிஷமாக இருந்தாலும் சரி, 13 நிமிஷமாக இருந்தாலும் சரி, 14 நிமிஷமாக இருந்தாலும் சரி, அதை நம்ம முழுக்க 12 ராசிக்கு நல்ல பலன்களை சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம டெய்லி 6 மணிக்கு வந்து அதை வீடியோவை மேக் பண்ணி போடுறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு நாள் நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான நஷ்டங்கள் வருங்கிறதையும் தெளிவாக சொல்கிறோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ நமக்கு இன்றைக்கி அடைக்கப்பட்ட நம்பர் என்ன, 767 அப்படி தான் ஆனாங்க. இதுக்கு நமக்கு 5 ஃபஸ்ட்டு வந்து 5ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 7க்கு 5, 5க்கு 5, 6க்கு 5, 7க்கு 5 இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் தான் நான் எதிர்பார்க்குறேன். 2ஆம் நம்பர் வந்து 7க்கு 2, 6க்கு 2, 7க்கு 2. சரிங்களா? அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7க்கு 3, 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து நமக்கு 6க்கு 3, 7க்கு 3ங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் அதிகமாக வந்து 7க்கு 3ங்கிறதும் அதிகமாக செட் ஆகிருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கொடுக்குற நம்பர் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள். நம்ம 7க்கு 3ங்கிறத நிறைய நம்ம வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறோம். அது மாதிரி செட் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால தான் கொடுக்குறோம். சும்மா ரேண்டமாக நான் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. நிறைய காரணங்கள் இருக்குது, அதுக்காக தான் கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7க்கு 4, 6க்கு 4, 7க்கு 4 இதுவும் நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா இப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது.